எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு மீடியா ப்ரெஸ் எவ்ரிவனுக்கும் குட் ஈவினிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். எங்களை வாழ்த்து வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்கிட்ட பேசுறது ரொம்ப பேசுவேன், இன்றைக்கி பேச முடியல என்னால். ஏன்னா இது என்னோடய ஃபஸ்ட் டெபியூ அண்ட் இங்கே நான் நிற்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் சுரேஷ் சந்திரா சார். ஐ திங்க் ஹேவ் டு கிளாப் ஃபார் ஹிம். ஏன்னா இது வந்து இந்த தருணம் ஏன்னா இது இன்னொரு படத்தோட பூஜையில் தான் இருந்துச்சு. கோமாளி படத்தோட பூஜையில் என்னோட லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு அந்த ஈவினிங். ஸோ அங்கிருந்தால் அந்த பெரிய கோகுலம் கம்பெனிஸ் குரூப்புக்கு நான் உள்ளே நுழைஞ்சேன். அண்ட் தேங்க்யூ சார். முதல்ல நான் நன்றி சொல்லணுன்னா சுரேஷ் சந்திரா சார் தான் சொல்லணும். ஏன்னா அவர் தான் சஞ்சய்கிட்ட கதையை கேட்டு ஓகேன்னு சொல்லி இந்த கோகுலம் சிட்ஃபண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். கதையை கேட்டு உடனே ஓகே பண்ண ஒரு படத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. 3 பேரை தேங்க் பண்ணோம். ஃபர்ஸ்ட் சுரேஷ் சந்திரா சார். இந்த ப்ராஜெக்ட்குள்ளே நான் மெயினாக ஃபர்ஸ்ட் வந்த ஃபோன் கால்லேருந்து சுரேஷ் சந்திரா சார்னால தான் திஸ் ஹேப்பன். அண்ட் சார் தேங்க்யூ சார். மிகப்பெரிய நன்றி பிரவீன் சார், கோபாலன் சார், சுதாகர் சார் எல்லாத்துக்கும். ஏன்னா இது ஒரு ரீமேக்கோ இல்லாமல் நான் கதை சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் கமிங் ஃப்ரம் மலையாளம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி கதை கேட்டு என்னை நம்பி ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் ஐ ப்ரூவ்ட் சார். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் த ஆப்பர்ச்சுனிட்டி. கோபாலன் சார் அவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு நன்றி மடியாக தான் நான் வச்சுக்கிறேன். கமிங் டு த ஃபிலிம் ஃபர்ஸ்ட் டெக்னீஷியன்ஸ்லாம் முடிச்சிடறேன். அண்ட் ஃபஸ்ட்டு நான் இங்கே சைன் பண்ணிவிட்டு நான் நேராக போனது ஜிப்ரான் ஸ்டுடியோ தான். பிரதர் சைன் பண்ணிட்டேன் பிரதர், நம்ம உட்காரோம் சீக்கிரமே ரெக்கார்டிங் அப்படின்னு சொன்னேன். அப்போயே ஒரு லைன் சொன்னேன், பிரதர் இருங்க இப்போ என்ன துருத்துருவா இருக்கீங்க அப்படின்னு. இல்லை பிரதர் நான் அன்றைக்கே சொன்னல கமல் சார் ஆஃபீஸ் நான் மீட் பண்ணால் நீங்கள் தான் அடுத்து அப்படின்னு. ஸோ ஜிப்ரான் ப்ரோ தேங்க்ஸ் அலாட். அதாவது உங்கள் பேர் எவ்ரி சாட்டர்டே என் ஃப்ரெண்டு வீட்டு மொட்டை மேலே நடக்கும். அந்த அவனுங்க உட்காந்துருக்கான். எவ்ரி சாட்டர்டே என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை ஜிப்ரான் பாட்டு தான் ஓடும். அது எப்படியோ ஓடும். பட் ஆனால் அதனால ரொம்ப இன்வால்வ் ஆகி ஸோ தேங்க்ஸ் அலாட் பிரதர். ரொம்ப உங்களை தொல்லை பண்ணதுக்கும் சாரி. பட் ஆனால் கடைசியில் பாடல் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஜிப்ரான் சார், உங்கள் வளர்ச்சியை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நிச்சயமாக நீங்கள் இன்னும் பெரிய இடத்துக்கு போவீங்க. என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டைரக்டர் சஞ்சய் பாரதி. நாங்கள் முன்னாடி கமல் சார் கூட இருக்கும்போதே அங்கே ஆஃபீஸ்லாம் அடிக்கடி மீட் பண்ணுவோம். பட் எப்போவுமே ஒரு துருன்னு இருப்பார். பட் ஆல்மோஸ்ட் ஒரு நம்ம சீட்டில் துணி போடுற மாதிரி அவர் 4 வருஷம் முன்னாடியே ப்ரோ நான் வருவேன், அப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும், இப்போ நீங்கள் கமல் சார் பண்ணுற மாதிரிலாம் பண்ணிடாதீங்க, நான் கமர்ஷியல் ஆள் ஜாலியாக பண்ணலாம் அப்படின்னாரு. பட் அதே மாதிரி இந்த கதை சொல்லும் போதும் சேம் ஐ வாஸ் லைக் நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அவர் கூட இருக்கும்போதும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா அவர் நேச்சரே அதுதான், ரொம்ப துருன்னு இருப்பார். அண்ட் என்ன வேணும்னு அவருக்கு என்ன வேணுங்கிறத விட என்ன வேண்டாங்கிறது ரொம்ப தெளிவாக இருப்பார். டியூன் கொடுக்கும்போதே பிரதர் என்னை பாருங்கள், எனக்கு கொடுக்குற டியூனாக அது அப்படிம்பாரு. ஸோ தேங்க்ஸ் சஞ்சய். எனக்கு ஒரு விஷயம் ப்ராமிஸ் பண்ணார். ஒரு கமர்ஷியல் ஃபில்ம் அண்ட் ஃபேமிலி என்டர்டெய்னராக ஒரு ஃபில்ம் கண்டிப்பாக முடியும் போது இருக்கும். அண்ட் அதே மாதிரி சாங்ஸ் எல்லாமே விஷுவல்லி லைக் சேனலில் போடுற மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும்னாரு. அண்ட் அவருக்கு பண்ணியிருக்காரு. அண்ட் ஆஸ் அ ஃபில்மாக ஒரு செட் ஆஃப் ஃபில்ம்ஸ் நம்ம ஆக்சுவலி இப்போ தமிழ் சினிமாவில் மிஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயம். ஏன்னா ஒன்று ரொம்ப சீரியஸ் அண்ட் கமர்ஷியல் லைக் ரொம்ப இன்டலெக்சுவலி ஒரு இமோஷ்னலி நம்ம ஒரு டீப்பராக எடுத்துகிட்டு போகிற ஒரு ஃபில்ம்ஸ் இருக்குது. இல்லாட்டினா அதர்வைஸ் ரொம்ப ஒரு லைக் மூளையை கழட்டி வச்சுட்டு ரொம்ப பார்க்குற மாதிரியான ஒரு ஃபன் ஃபில்ம்ஸ் இருக்குது. பட் ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. லைக் 80s 90s இப்போது சாந்தான பாரதி சார், சிங்கீதம் சீனிவாசன் ராவ் சார், அந்த மாதிரி ஃபில்ம்ஸில் எல்லாமே ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக உள்ளே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் போகும்போது ஒரு சின்ன அழகான ஒரு ஸ்மைலோட அங்கங்கே ஒரு அழகான மொமெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் ஒரு அழகான ஒரு ஃபேமிலி கூட ட்ராவல் பண்ணது இருக்கும். அண்ட் ஒரு அழகான லவ் இருக்கும். இந்த ஒரு பேக்கேஜ் ஆக்சுவலி மிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா தமிழ் சினிமா 2 சைடில் தான் இருக்குது. பட் நடுவில் ஒரு ஏரியா ஒன்று இருக்குது. அந்த ஸ்பேஸை கரெக்டாக ஐ ஃபீல் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். அண்ட் டுவர்ட்ஸ் ஏன்னா ஃபில்ம் இப்போ டீசர் பார்க்கும்போது எல்லாருமே பயங்கரம் என்ன ஒன்லி யூத்துக்கு தானா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. பட் ஆக்சுவலி அப்படி கிடையாது. ஆக்சுவலி ஒரு ஃபேமிலி, இட்ஸ் ஆக்சுவலி அ ஃபேமிலி ஃபில்ம். தாரமே பாடல் எங்கே போனாலும் கணவன் மனைவியர் தங்களது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களில் போட்டு சொல்கிற அளவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பாடலாக எனக்கு பெரிய பெயரை வாங்கி தந்தது. ஜிப்ரான் சாருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த படத்தில் முரடா என்கிற ஒரு பாடலை எழுதியிருக்கேன். அது நிச்சயமாக அந்த பாடலை காட்டிலும் ஒரு மடங்கு அதிகமான வெற்றியை பெறும் என்று நம்புகிறேன். இசையமைப்பாளர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பணிவார்ந்த
நன்றி கலந்த வணக்கங்கள். நான் என் மீது வச்ச நம்பிக்கையை விட என் மீது அவர் வச்ச நம்பிக்கை அளப்பரியது, மிகப்பெரியது. அப்படி ஒரு நம்பிக்கை வச்சு ஒரு பாடல் கொடுத்து அந்த பாடல் இதில் எழுதியிருக்கிறேன். கார்த்திக் ஃபர்ஸ்ட் அவர் தான் காஃபி டேல மீட் பண்ணேன். காஃபி ஷாப்பில் மீட் பண்ணி, பெசன்ட் நகர் காஃபி டேல மீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது பண்ணணும் அப்படின்னு சொன்னார். என்னடா இது நம்ம சுச்சுவேஷனை நமக்கு சொல்கிறாரு அப்படின்னு முதல்ல யோசித்தேன். அவர் என்ன பண்ணுறது, எனக்கு கலாய்க்கிறீங்களா, எனக்கு இன்னும் கல்யாணமே நடக்கலை, என்ன வச்சு எழுத சொல்கிறீங்களே அப்படின்னா. இல்லை இதான் முதல் பாட்டு அப்படின்னு. ஏன்னா அப்போ தான் இந்த கல்யாணத்துக்காக நானும் பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த டைமில் இவர் வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டுன்னு ஒன்று இது வேலை தெரிஞ்சுட்டு கலாய்க்கிறாங்களா இல்லை நிஜமாலுமே இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கான்னு யோசித்தேன் முதல்ல. ஆனால் அந்த பாட்டு ரொம்ப சிறப்பாக வந்தது. அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சார், ஜிப்ரான் சார். இப்போது ரீசெண்டாக வந்து என்னுடைய ஹிட்ஸில் எனக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு பாடலாக இருந்தது. அப்புறம் மதன் கார்கி சார், சஞ்சய் பாரதி, அவர் கூட வனமகன் படத்தில் வந்து விஜய் கூட வேலை பார்க்கும்போது அவர் வேலை பார்த்துட்டு இருந்தார். ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து டீட்டெயில்ஸ் பேசுவார். அங்கேயே நம்ம அந்த வனமகன் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பாட்டோட லிரிக்ஸ் பற்றி, அந்த படத்தில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருப்பார். எப்போ அடுத்து படம் பண்ண போகிறீங்கன்னு கேட்டேன். அப்போது ரொம்ப சீக்கிரம் நான் பண்ண போகிறேன், நான் வரேன், உங்ககிட்ட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பேசிட்டு இந்த படம் ஆரம்பித்த உடனே வந்துட்டு அந்த கான்செப்ட் சொல்லிவிட்டு அந்த பாட்டு கேட்டார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா வந்து இன்னும் ஒரு திரைத்துறையிலேருந்து இன்னொரு தலைமுறை எப்போவுமே வரும்போது எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இந்த துறைக்கு கொடுக்கும்போது சஞ்சய் பாரதி வந்து ஒரு நீண்ட ஒரு பயணம், ஒரு வெற்றி பயணமாக இந்த பயணம் அவருக்கு அமையும்ட்டு நான் அவருக்கு வாழ்த்துறேன். சஞ்சய் பாரதி வாழ்த்துக்கள். அப்புறம் விவேகா சார். தனுசு ராசி நேயர்களே, இந்த பேரை கேட்டாலே குபீர்னு சிரிப்பு வரும். ஏன்னா அந்த தனுசு ராசி நேயர்களேன்னு சொல்லி காலையில் வந்து தொலைக்காட்சியில் பேசுகிற ஒரு முகம் எனக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு நகைச்சுவையான தலைப்பை தேர்ந்தெடுத்த இயக்குனர் சஞ்சய் பாரதிக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் சந்துரு. இது முதல் மேடை, முதல் படம், முதல் பாடல். பேசுறது தடையாக இருக்குது. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து எனக்கு இன்னொரு ஸ்ட்ரென்த் கதை ஸ்க்ரீன் பிளேலாம் பண்ணி முடித்தோடனே ஒரு டைலாக்ஸ் மிகப்பெரிய இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. என் கூட என்ன பண்ணோம்னா அப்புறம் சுரேஷ் தான் பொன் பார்த்திபன் சார், அப்போ தான் காற்று மொழி ரிலீஸ் ஆச்சு. சஞ்சய் பாரதி என் தம்பி, துரு தம்பி, உட்காரவே மாட்டாப்புல, நடந்து பேசிகிட்டே இருப்பாப்புல. இப்படின்னு பார்த்து இவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி முடிக்கிறக்குள்ள நம்மளுக்கு கழுத்து வழியெல்லாம் வந்துடும். எப்பா வாப்பா தனியாக போய் எங்கேயாவது பேசலாம்னு சொல்லி கொடைக்கானல் கூப்பிட்டு போயிட்டேன். அங்கே போனாலும் அதே மாதிரி தான், என்னண்ணே சிக்னலே வரல, அப்பா கதை பேசலாம்ப்பா அப்படின்னு சொல்லி சுற்றி பிடிக்க வேண்டியிருக்கும். எனக்கு அவர் கூட இருக்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எனக்கு கமல் சார் ரொம்ப பிடிக்கும். அவர் கூட இருக்கிறனாலே கொஞ்சம் பொறாமையோட சந்தோஷ் பாரதி சார் ரொம்ப பிடிக்கும். அவர் பிள்ளைங்கிறனால ஒரு பெரிய பொறுப்பு சேர்ந்துருச்சு. ஆக்சுவலாக பெரிய பொறுப்பு தான். ஏன்னா இவங்க பெரிய கம்பெனி, இவங்க நினச்சாங்கன்னா எவ்வளோ பெரிய படம் வேணாலும் எடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு பட்ஜெட்டில் இருக்கிற படத்தை எடுத்து இதை ஒரு பெரிய கம்பெனி எடுத்து சரியாக அவங்க விளம்பரம் பண்ணாங்கன்னா நிறைய புது இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதை தான் நான் செய்யலான்னு இருக்கிறேன்னு சொல்லி சுரேஷ் சந்திரா சார் சொன்னார். அது உண்மையிலேயே சினிமாவுக்கு ரொம்ப தேவையான விஷயம். நிறைய புது இயக்குனர்கள் அந்த கம்பெனி மூலமாக வரப்போகிறாங்கிறத அவர் அஷ்யூர் பண்ணார். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். கொடைக்கானல் குட் ஃபன் நல்லா வந்திருக்கு. ஏன்னா இந்த படம் டபுள் பாஸ்ட் பார்த்தவங்க எல்லாருமே டைலாக்ஸ் பற்றி பேசும்போது சீக்கிரம் ப்ரெஸ்ஸும் அதை சொல்லுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் மை கேமராமேன் பிகே வர்மா சார். சஞ்சய் பாரதி ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இஸ் அ ஒண்டர்ஃபுல் டீம். இங்கே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ லைக் இது வந்து ஒரு யூத்தான படம். ஜஸ்ட்டு இது வந்து எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபஸ்ட்டு இங்கே வந்து கதையை நரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உடனே கனெக்ட் ஆச்சு. உங்கள் ராசி சம்மந்தமான ஒரு யூத்தை வந்து எப்போயுமே வந்து ஃபஸ்ட்டு யாராவது மீட் பண்ணால் நம்ம பேர் தான் கேட்போம், இல்லைன்னா அந்த தான் ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் நார்ம். இங்கே வந்து உங்கள் ராசி என்ன, அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரை வந்து அந்த லைன் பேஸ் பண்ணி ஒரு கதை சொன்னார். அது உடனே கனெக்ட் ஆச்சு. ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் எனக்கு ஃபஸ்ட் படத்துக்கு அந்த மாதிரி ஒரு கேமராமேன் கிடைக்க ரொம்ப தேங்க்ஸ் லாட் சார். தென் ஆர்ட் டைரக்டர் உமேஷ் சார். சஞ்சய் வந்து இந்த ஸ்டோரி சொல்லும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கலர்ஃபுல்லாக பண்ணோம் பிரதர். ஒன்று த்ரிஷாவில் நான் தர வந்து நீங்கள் ஒன்று பண்ணியிருந்தீங்க, எனக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டார். தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் செட்ஸ் அண்ட் எவ்ரி திங். எங்களுக்குள்ள நிறையா எல்லாம் போனாலும் கடைசியில் ஒரு ஃபைனலாக சூப்பராக வந்திருக்கு. தென் எடிட்டர் குபீனா. தேவி படத்தில் நானும் சஞ்சய்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணோம். அப்போவே இந்த கதை சொன்னார், ரொம்ப பிடிச்சிருந்தது. அது குமினானாலாம் வந்து நான் அசிஸ்டன்ட் டேரக்டர்லேருந்து அவர் அசோசியேட் எடிட்டர். ஸோ ஃபுல்லாக அந்த ஒரு 4-5 இயர்ஸ் ட்ராவல் பண்ணி நான் பண்ணும்போது பண்ணலான்னு சொல்லி நாங்கள் திருப்பி வந்திருக்கோம். ரெண்டுமே டெபியூ ஃபிலிம். இது டன் அ கிரேட் ஜாப். அப்புறம் வந்து என் ப்ரொடக்ஷன் டீமுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து மணி ப்ரோ, ஹீ இஸ் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். ரொம்ப அது தேங்க்ஸ் லாட் பிரதர். நான் சில விஷயம் தேங்க்யூ. அப்புறம் சண்முகம், ஐயா பிள்ளை, அவங்களுக்கும் நன்றி. தென் மை காஸ்டியூம் டீம் அனுஷா, வர்ஷினி, தேங்க்ஸ் லாட். அண்ட் மை
எஸ் மை டைரக்ஷன் டீம் ப்ளீஸ் கிவ் அ பிக் ஹேண்ட். ஏன்னா ரொம்ப அதாவது பயங்கரமாக நான் கொஞ்சம் ரொம்ப டென்ஷன் பாட்டி பார்க்க தான் ஜாலியாக இருக்கும் ஹரி சொன்ன மாதிரி அப்படிலாம் இல்லை, ரொம்ப டென்ஷன் பாட்டி நான். என்னைய வந்து ரொம்ப தேங்க்யூ டைரக்ஷன் டீம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அமல்னா, சதீஷ், மனோ, பிரதீப், ஹரி, கௌதம், எவ்ரி ஒன் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் கேமராமேன் சார் டீமுக்கு நன்றி, அவங்க டிஓபி டீமுக்கு நன்றி, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் டீமுக்கு நன்றி. சாரி கொஞ்சம் பெரிய லிஸ்ட் தான், என்ன ஃபர்ஸ்ட் படம் எல்லாரும் சொல்லி ஆனும். அப்புறம் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டேன், வேறு யார் வில்லிக்கு சொல்லிட்டேன், எல்லாமே சொல்லிட்டேன். அண்ட் D1 டீமுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஸ்டார்டிங் பிஆர் நான் வந்து சைன் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும், அதாவது இன்னி ஆடலாம் வச்ச வரைக்கும் செம்ம நியூஸாக வந்துட்டு இருக்கு எல்லாமே. ஸோ அவங்க டீமுக்கும் ரொம்ப நன்றி, பிஆர் டீமுக்கும். அண்ட் கம்மிங் டு ஆக்டர்ஸ், ஹரிஷ் கல்யாண். இதில் ஒர்க் பண்ண ஹரிஷ் கல்யாண் உடனே இம்மிடியட்டாக கால் ஷீட் கொடுத்து இந்த கதையை நம்பி வந்த அவருக்கு என்னுடைய நன்றி. ஹரிஷ் கல்யாண் வந்து பார்க்கும்பொழுதெல்லாம் இந்த படத்தில் பங்கு கொள்கிறேன்னு சொல்லும்பொழுது, ஹீரோயின் சொல்லும்பொழுது நான் சொன்னேன், இந்த தயாரிப்பாளர் 100% படத்தை ரிலீஸ் பண்ணிவிடுவார், நல்ல பெரிய தயாரிப்பாளர், ஆகவே நீ தைரியமாக நீ படத்தை ரிலீஸ் பண்ணலாம். ரெண்டாவது அந்த பையன் ராசிகார பையன், அதனால் டெஃபினட்டாக நீ பண்ணுன்னு ஆரம்பத்திலே நான் வந்து கட்டியும் கூறியிருக்கிறேன். சஞ்சயின் ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் தாண்டி ஸோ அந்த கேரக்டரைசேஷன் இந்த விஷயம் இந்த இது கொடுத்ததுக்கு சஞ்சு என்னை கன்சிடர் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ன்னு வேணால் சொல்லலாம். என்னப்பா அவன் சொன்ன மாதிரி இது வந்து ஃப்ரெண்டு அப்படி இல்லை. நான் சைன் பண்ணுவேன், ஜிப்ரான் சார் மீட் பண்ணுவேன், நேரம் ஹரிஷ் தான் பண்ணேன். இதை பண்ணிட்டேன்டா நம்ம பண்ணுறோம், திருப்பி ஒரு கேட்டிருந்தேன். ஃப்ரெண்டு அதெல்லாம் இல்லை, என்னை முதல்ல அவன் நம்பினான். நிறைய பேர் வந்து இப்போ சஞ்சய் என்ன பண்ணிடுவான், அப்படி ஜாலியாக சுற்றுறானே என்ன அப்படி தான் வெளியில் என் ஃப்ரெண்ட்ஸே பாதி பேர் நம்பல, அதான் உண்மை. அது அவங்களே என்கிட்ட சொன்னாங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி. ஸோ தேங்க்யூ ஹரிஷ், யூ பிலீவ் மீ அண்ட் ட்ரஸ்டட் மீ. ஐ திங்க் வி ஹவ் டன் அ கிரேட் ஜாப். இதுக்கு அவருடைய வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸஸாக அவர் எடுத்திருக்காரு, ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் பாதி சொந்த கதை, பாதி இந்த படமே வந்து நான் பார்த்தது பண்ணது கேட்டது தான். ஸோ நான் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே அதான் பார்த்துருப்பீங்க, பண்ணியிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. யூ கேன் கனெக்ட் டு த ஃபிலிம். தேங்க்யூ ஹரிஷ், தேங்க்ஸ் அலாட். என் கலை உலக அண்ணா சஞ்சய் அப்படி தான் சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே நான் உன்னை பற்றியில் ஒன்றும் சொல்ல விரும்பல. நன்றி, நல்லா பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தானு சார் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ சர்ச்சப் பண்ண நிறைய கேள்விப்பட்டிருங்க அப்பா கிட்ட வந்து, ஃபஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுறேன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ பாசிட்டிவ் அண்ட் எவ்ரிதிங். அகம் நிறைந்த நண்பர் சந்தான பாரதி அவருடைய மகன் இந்த படத்தினுடைய இயக்குனர். எனது மீரான் சார் தெருவிலிருந்து என்னுடைய திரையுலக வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது, நான் விநியோகஸ்தராக 1970 அடி எடுத்து வைக்கும்போது என்னோடு சக விநியோகஸ்தராக அடி எடுத்து வைத்தவர் தான் கல்யாண். பார்ப்பதற்கு ஹீரோ மாதிரி இருப்பார். நீ நடிக்கலாயான்னு சொல்லுவேன். அவருடைய பையன்தான் ஹரிஷ் கல்யாண். டைரக்டர் வந்து எனக்கு சிறு வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்ட். அவங்க அப்பா வந்து சந்தான பாரதி வந்து எனக்கு ஒரு நெருங்கிய நண்பர். நாங்கள்லாம் வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசுலேருந்து ஒன்றா பழகி இருக்கிறோம். தியாகராஜ் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஹீரோயின்ஸு ரொம்ப அழகான ஹீரோயின்ஸ் போட்டிருக்காரு, எல்லாமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நான் படம் பார்த்துட்டேன், டபுள் பாசிட்டிவ் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. But this actually wouldn't have been possible without the captain of the ship, Sanjay Bharti sir. I don't see you here. He's right here. Okay. Thank you so much for having faith, for believing that I can pull off a role like K.R. Vijaya. எனது தெலுங்கு படத்தில் வந்து இப்பி படத்தில் வந்து ஹீரோயினாக நடித்த கங்கனா ஒரு சிறப்பான ஒரு நடிகை. நான் வந்து அதிகமாக யாரை பற்றியும் நான் புகழ்ந்திருப்பேனன்ற உங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த ஹிப்பி படத்தில் அந்த பொண்ணுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்பொழுது தமிழில் ஒன்று இதே ஹிப்பி அறிமுகப்படுத்துகிறேன்னு சொன்னேன், ஆனால் அது ரெண்டாவது தான் வரும். Thank you, Dhanu sir. I have a very pleasant smile every time I look at you. Thank you for being here. Diganga, I'm so proud and happy to introduce you. Like what Danu sir said, you're a fantabulous actor. I think the press and everyone will see when the movie releases. I think ஒரு ப்ராம்ப்ட் கூட எடுக்காமல் ஒரு பாம்பேலேருந்து வந்து ஒரு நடிகை ஒரு வேற லெவலில் பண்ணாங்க. அதுக்கு நம்ம இங்கே கிளாப் பண்ணி ஆகணும். ஒரு ப்ராம்ப்ட் கூட, ஒரு சீன் கூட ப்ராம்ப்ட் கிடையாது. அதே நேரத்தில் 7 மணி வித் மேக்கப்னா 7 மணி வித் மேக்கப். இன்னி வரைக்கும் அவங்களால லேட் ஆனதே கிடையாது செட்டுக்கு. அண்ட் ஐ திங்க் யூ கோனா கோ ஹைட்ஸ். யூ ஹேவ் கிரேட் ஃபியூச்சர் தமிழ் இண்டஸ்ட்ரி. ஆல் தி பெஸ்ட். அண்ட் ரெபா அவங்களும் ஒரு செம கேரக்டர் பண்ணியிருக்காங்க, ஒன் ஆஃப் த ஹீரோயின். அவங்களால நீங்கள் வர முடியல பிகாஸ் ஆஃப் மலையாளம் ஃபிலிம் ஷீ இஸ் டூயிங். ஸோ தேங்க்ஸ் டு ஹர் ஆல்சோ ஃபார் ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணதுக்கு. ஒரு குடும்பம் போய் உட்காந்து பார்க்குறவருக்கு நல்ல காமெடி படமாக தான் இது இருக்கிறது. தென் வேறு யார் தெரியல என்ன பேசுறதுக்கு அப்புறம் வேறு என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வந்த அனைவருக்கும் ப்ரெஸ் மீடியா அண்ட்
ப்ளீஸ் டூ சப்போர்ட். சந்தான பாரதி அப்பாவும் எங்கள் அப்பாலாம் நெருங்கிய நண்பர்கள். ஸோ இது வந்து சஞ்சய்க்கு வந்து 3வது தலைமுறை அவங்க ஃபேமிலியில் இப்போ வந்து சினிமா துறையில் வந்திருக்காங்க. அவர் வந்து இந்த படத்தில் ஒரு பெரிய வெற்றியை பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். தியாகு சார் சொன்னபடி 3ஆம் தலைமுறையில் வந்திருக்கோம் சினிமாவுக்குள்ளே. தாத்தா அப்பாவுக்கு அப்புறம் நான் வந்திருக்கேன் 3rd ஜென்ரேஷனில். உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே இருந்தாலும் நான் இங்கே இருக்கேன். ஒரு நடிகனாக்கப்புறம் இப்போ இயக்குனர் நான் இங்கே வந்திருக்கேன். முதல் படி எடுத்து வைக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது மேலும் கண்ணியம் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் ஆதரவு தரணும். இந்த தருணத்தில் என்னோட குருநாதர் ஏல் விஜய் அவருக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்ல நான் பண்ணுறேன். அவரால் வர முடியல. ஸோ அவருக்கும் நன்றி. என்னோட ஃபேமிலி வந்திருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாத்துக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.